கிறிஸ்துவுக்குள் இறைகிறவர்களே, உங்கள் யாவருக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயராலே நெடுநாள தோத்திரங்களை பரமக்குடி குரு சேகரத்தின் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த இணையதளத்தின் வழியாக திருச்சபையில் மிக முக்கியமான நாளான இந்த கட்டளை வியாழன் என்று சொல்லப்படுகிற பெரிய வியாழன் நாளிலே ஆண்டவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும்படியாக வாய்ப்பு கொண்டிருக்கிய ஆண்டவருக்கும் பேராயர்களுக்கும் குறிப்பாக இளைஞர் இயக்கத்தின் பொதுச் செயலாளர் மறைவர் ஜோஷ்வானிமலர் ஐயா அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த கட்டளை வியாழன் என்று சொல்லப்படுகின்ற பெரிய வியாழன் என்பது திருச்சபையின் மிக முக்கியமான திருவிருந்தை திருச்சபைக்கு கொண்டு வந்த நாள் என்று போற்றப்படுகிறது. ஆண்டவர் கைது செய்வதற்கு முதல் நாளிலே ஆண்டவர் கடைசி உணவு அல்லது லார்ட்ஸ் சப்பர் என்று சொல்லப்படுகின்ற இந்த நாளிலே ஆண்டவருடைய வார்த்தைக்கென்று கொடுக்கப்பட்ட திருமுறை பகுதி லூக்கா 22 அதிகாரம் 14 முதல் 23 திருமொழிகள். இந்த திருமொழிகள் பல நிலைகளிலே நமக்கு இறையியல் தெளிவுகளையும் திருமறை ஆழங்களையும் தெளிவுபடுத்தினாலும் இந்த கட்டளை வியாழன் நாளிலே இந்த திருமுறை நமக்கு என்ன போதிக்கிறது, நம்முடைய எதிர்காலத்திலே நம்முடைய தனிப்பட்ட வாழ்வுக்கும் மனமாற்ற வாழ்வுக்கும் எப்படிப்பட்ட சிந்தனைகளை நமக்கு கொடுக்கின்றது என்பதை நாம் ஜெபித்து ஆண்டவருடைய வார்த்தைகளாக கடந்து சென்று ஆண்டவருடைய வார்த்தையை தியானிப்போம். ஜெபம் செய்வோம். இரக்கம் நிறைந்த இறைவரே, ஆண்டவரே, இன்றைய நாளிலே நீர் எங்களுக்கு விருந்தாக அல்ல, உண்மையே எங்களுக்கு விருந்தாக படைத்து இந்த விருந்திலே நாங்கள் ஒன்றிப்போடு ஒரே சிந்தனையோடு நாங்கள் எவ்வாறு கலந்து கொள்ள வேண்டும், இந்த கட்டளை யாழிலே நீர் எங்களுக்கு என்ன கட்டளையிட்டீர் என்பதை உங்களுடைய வார்த்தைகளின் வழியாக எங்களுக்கு தெளிவுபடுத்தும்படியாக நாங்கள் வேண்டுகிறோம். இந்த வார்த்தை நேரம் எங்களுக்கு ஒரு ஆசிரியர் வேலையாக மாற்றும்படியாக இறைவழியாக கொண்டாடுகிறோம். எங்கள் தாயும் தந்தையுமான கடவுளே, ஆமென். பெரிய வியாழன் என்று சொல்லப்படுகின்ற இந்த கட்டளை வியாழனிலே ஒரு முதன்மையான ஒரு முக்கியமான கட்டளையை ஆண்டவர் நமக்கு தருகிறார். என்ன கட்டளை என்று பார்க்கும் பொழுது குறிப்பிட்ட திருமுறை பகுதியான லூக்கா 22:14 முதல் 23 திருமொழிகளிலே குறிப்பாக 19வது திருமொழியிலே என்னை நினைவு கூறும்படி என் நினைவாக இதை செய்யுங்கள், என் நினைவாக இதை செய்யுங்கள் என்று ஒரு கட்டளையை ஆண்டவர் நமக்கு கூறுகிறார். ஆண்டவருடைய நினைவாக என்ன செய்ய வேண்டும், என்ன கட்டளையை ஆண்டவர் கொடுக்கின்றார், அந்த கட்டளை என்ன, அவர் வரும் வரை இதை செய்யுங்கள் என்று ஆண்டவர் நமக்கு விளக்குகிறார். அப்ப அந்த கட்டளை என்ன, எதை நாம் தனிப்பட்ட வாழ்க்கையிலே, கிறிஸ்தவ வாழ்விலே, சமூக வாழ்விலே எதை நாம் செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார், அதைத்தான் இந்த திருமுறை பகுதி நமக்கு சொல்லுகிறது. என் நினைவாக, என் ரிமெம்பரன்ஸ் ஆஃப் மீ என்று 22:19 ஆண்டவர் மிகவும் தெளிவாக சொல்கிறார். ஒரு புதிய உடன்படிக்கையை நீங்கள் செய்ய வேண்டும் என்று, இது நிலையான வாழ்வுதரும் ஒரு வாழ்வுள்ள உடன்படிக்கையை ஆண்டவர் இந்த திருவிருந்தின் வழியாக நமக்கு கொடுக்கின்றார் என்று பார்க்கிறோம். புதிய ஏற்பாட்டிலே இந்த நினைவு கூறுதல் என்ற சொல்லுக்கு பயன்படுத்தப்பட்டிருக்கின்ற சொல் அனாம்னெசிஸ் என்ற சொல் இந்த நினைவு கூறுதல் என்ற சொல்லுக்கு பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த சொல்லுக்கு பொருள் என்றால் மறந்து போன ஒரு விஷயத்தை மீண்டும் சிந்திப்பது என்று மட்டுமல்லாமல் கடந்த காலத்திலே நடந்த ஒரு தியாகத்தின் பலனை இன்று நம்முடைய வாழ்க்கையிலே நிகழ்கால அனுபவமாக மாற்றுவது
என்ற ஒரு முக்கியமான ஒரு செயலை குறிப்பிடுகிறது. கடந்த காலத்தில் 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னையே வழியாக கொடுத்து, தன்னையே உணவாக கொடுத்து இந்த உலக வாழ்வின் மக்களை மீட்டதை நம்முடைய வாழ்வின் வழியாக அந்த செயலை மீண்டுமாக நிகழ்காலத்திலே செயல் வடிவம் கொடுக்க வேண்டும் என்பதை ஆண்டவர் நினைவு கூறுகின்ற நாள் இந்த நாள். இந்த நாள் வரும் வரை இதை செய்யுங்கள், என் நினைவாக செய்யுங்கள். நான் என்னென்ன காரியம், என்னென்ன போதைகள், என்னென்ன செயல்கள் இந்த உலகத்திலே நான் செய்தேனோ அந்த செயல்களை நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே நிகழ்காலத்திலே செய்து வாழ்வியலாக வாழ்ந்து மற்றவர்களுக்கு உதாரணமாக வாழ்ந்து காண்பிக்க வேண்டும். ஆண்டவருடைய நினைவாக அவர் வருவரையிலே என்று சொல்லுகிறார். அதுதான் இந்த பகுதி நமக்கு விளக்குகின்ற பகுதி. இந்த திருவிருந்திலே நாம் 2-3 காரியங்களை முக்கியமாக நினைவு கொள்ள வேண்டும். அப்பம் விற்பது ஆண்டவர் மற்ற பெருவிருந்துகளிலே மிக உயரிய உணவு பதார்த்தங்கள் பரிமாறப்படும். ஆனால் இந்த மகா மேன்மையான மிகவும் ஆட்சிமை பொருந்திய இந்த விருந்திலே ஆண்டவர் தன்னையே உணவாக தன் உடலை பித்து ஆண்டவர் நமக்கு உணவாக விருந்தாக தருகிறார். ஆனால் இந்த உணவு உடல் எதிர்பார்க்கின்ற பசியை தீர்க்கின்ற உணவு அல்ல, நமக்கு நிலையான வாழ்வை தருகின்ற ஜீவனுள்ள வாழ்வை நிலையான ஜீவனை தருகின்ற உணவாக இது பார்க்கப்படுகிறது. இதிலே பரிமாறப்படுகின்ற ரசம் ஆண்டவர் சிலுவையிலே நம்முடைய வாழ்வு மீட்கப்பட வேண்டும் என்பதற்காக சிலுவையில் சிந்திய ரசத்தை அது நினைவு கூறுகிறது. என் நினைவாக இதை செய்யுங்கள். எதை செய்ய வேண்டும்? திருவிருந்திலே நாம் வரும்பொழுது திருவிருந்து கம்யூனியோ யூனியன் ஒருங்கிணைந்த விடவுபட்டு கிடைக்கின்ற நாம் ஆண்டவருடைய வருகை மட்டும் நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து ஒரே சிந்தனையோடு ஒரே இலக்கு பரலோக ராஜ்யத்தை இந்த உலகத்திலே கட்டி எழுப்ப வேண்டும். சமூக நீதி, சமத்துவம், அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்கின்ற ஒரு சமத்துவ சமுதாயத்தை உருவாக்க வேண்டும். ஆண்டவருடைய இறை ஆளுகையை, இறை ஆட்சியை இந்த உலகத்திலே நீங்களும் நானும் நிறுவுகின்ற பணியை அவர் வரும் வரையிலே நீங்களும் நானும் செய்து கொண்டே இருக்க வேண்டும். அதைதான் நான் வரும் வரை என் நினைவாக நீங்கள் செய்யுங்கள். பகிர்ந்தலின் மிக முக்கிய அடையாளமாக திருவிருந்து பார்க்கப்படுகிறது. அப்ப கடவுள் கொடுத்த இறை ஆசிரியர்களையும் கடவுள் கொடுத்த எண்ணற்ற ஆசீர்வாதங்களையும் இந்த திருவிருந்திலே நான் பங்கு பெறும் பொழுது கடவுள் எனக்கு இலவசமாக கிருபையை இந்த விருந்திலே கொடுக்கின்றார். அந்த கிருபையை பெற்றுக்கொண்ட நான், அந்த கிருபையினாலே வாழ்வையும் மீட்பையும் பெற்றுக்கொண்ட நான் இந்த உலக வாழ்விலே ஆலயத்திற்கு வெளியே நான் கடந்து செல்லும் பொழுது ஆண்டவருடைய நினைவாக கடவுளின் இடம் கொடுத்த ஆசைகளையும் கடவுள் எனக்கு கொடுத்த கிருபையையும் வாழ்வையும் மன்னிப்பையும் மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுக்க வேண்டும் என்ற மிகப்பெரிய கட்டளையை ஆண்டவர் நமக்கு கொடுக்கின்றார். அவருடைய நினைவாக அவர் கொடுக்கின்ற அன்பு கட்டளையாக நான் கடவுள் நம்மிடம் எவ்வளவு அன்பாக இருந்தாலும் அந்த அன்பை நான் ஆலயத்திற்கு வெளியே உலக வாழ்விலே சமூகத்திலே நான் சார்ந்திருக்கிறது மட்டுமல்லாமல் நான் சார்ந்திருக்காத அனைத்து சமூகத்திலிடத்திலும் அனைத்து மதத்தினரிடத்திலும் ஆண்டவர் என் மீது காண்பித்த அன்பை நான் மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும். ஆண்டவர் எனக்கு காண்பித்த இரக்கத்தை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும். ஆண்டவர் என் மீது காட்டிய பரிவையும் மன்னிப்பையும் நான் மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும். அவருடைய நினைவாக அவர் வருவதையிலே கிறிஸ்துவுக்குள் அன்பான இறை உறவுகளே, மிக குறிப்பாக அன்பு இளைஞர் வாலிபர் பிள்ளைகளே, உங்களுக்கு இது திருவிருந்து நினைவு கூட்டுதல் என்னவென்றால் கடவுள் நமக்கு அவரையே அவர் தன்னுடைய உடலையும் தன்னுடைய குருதியின் வழியாக இலவசமாக இந்த உலகையும் உங்களையும் என்னையும் மீட்டிருக்கிறார். அவர் கொடுத்த இந்த வாழ்விலே அவர் வரும் வரையிலே அவர் நினைவாக அவருடைய சீடராக அவருடைய பணியை செய்வதற்காக அழைக்கப்பட்ட நீங்களும் நானும் அவருடைய நண்பராக அவருடைய தோழராக அவருடைய சகோதர சகோதரிகளாக நாம் அனைவரும் அவருடைய பணியை அவர் வரும் வரையிலே அவருடைய நினைவாக இதை செய்யுங்கள் என்று கட்டளையிட்ட அவருடைய
ஆண்டவருடைய பணியை நீங்களும் நானும் செய்ய அழைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த பெரிய வியாழனாகிய இந்த நாளிலே கடவுள் நமக்கு நினைவு கூறுகிறார். அவருடைய நினைவு 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக அவர் செய்து காமித்த அனைத்து சமூக செயல்பாட்டையும், அனைத்து திருச்சபை எழுப்புதல் பணிகளையும், அனைத்து தனிமனித மனமாற்ற பணிகளையும், அனைத்து சமூக சீர்திருத்தல் பணிகளையும் நாம் மீண்டும் இந்த நாளிலே நிகழ்காலத்திலே நம்முடைய வாழ்வியல் அனுபவங்களாக மாற்றி காமிக்க வேண்டும். அதை செய்யுங்கள் என்று ஆண்டவர் நமக்கு உணர்த்துகிறார். அப்படிப்பட்ட உண்மை சீடர்களாக, உண்மை திருச்சபை மக்களாக, உண்மை விசுவாசிகளாக, விசுவாசத்தை வாழ்விலே செயல்படுத்துகின்ற பிள்ளைகளாக அவர் வருகை மட்டும் நீங்களும் நானும் அவருடைய நினைவாக அவர் கொடுத்த கட்டளையை செய்து கொண்டே இருப்போம். கடவுள் உங்கள் பக்கம் இருக்கிறார். துணிவோடு செய்யுங்கள். ஆண்டவர் உங்களை ஆற்றி தேற்றி ஆசீர்வதிப்பார். கடவுள் உங்களை இந்த நாள் முழுவதும் ஆசீர்வாதமாக நடத்துவார். கண்களை மூடி இறைவேண்டல் செய்வோம். எங்களை நேசித்து வழிநடத்துகின்ற எங்கள் தாயும் தந்தையுமான கடவுளே, ஆண்டவரே கொடுத்த நல் வார்த்தைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் பழைய செய்திகளை பேசுபவர்கள் அல்ல. ஆண்டவரே, எங்கள் நிகழ்காலங்களிலே இந்த நினைவு கூறுதலை எங்கள் வாழ்வியல் அனுபவங்களாக நாங்கள் வாழ்த்து காண்பிக்கவும், அதற்கு செயல் வடிவம் கொடுக்கவும் தூய ஆவியானவரின் துணை கொண்டு நாங்கள் அதை செயல்படுத்தவும் வேலை தரும்படியாக வேண்டுகிறோம். இந்த இணையத்தின் வழியாக இந்த இறை செய்தியை கேட்கின்ற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே இந்த நாள் ஆசீர்வாதமாக மாறட்டும். ஆண்டவருடைய வருகை மட்டும் அவர்கள் சொன்ன அந்த கட்டளையை நிறைவேற்றுகின்ற பிள்ளைகளாக, என் நினைவாக இதை செய்யுங்கள் என்ற அந்த ஒற்றை வரியை தூக்கி பிடிக்கின்ற பிள்ளைகளாக இந்த சமூகத்திலே நாங்கள் அனைவரும் வாழ கிருபை அருள வேண்டுமாறு இறைவனை இயேசு கிறிஸ்து வழியாக கொண்டாடுகிறோம். எங்கள் தாயும் தந்தையுமான கடவுளே, ஆமென். நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய அருளும், தாயும் தந்தையுமாகிய கடவுளுடைய அன்பும், தூய ஆவியானவருடைய வழிநடத்தலும், பாதுகாப்பும், பராமரிப்பும், ஆலோசனைகளும் நம் அனைவரோடும் இருந்து ஆசீர்வதித்து காப்பதாக. ஆமென். அனைவருக்கும் நன்றி. எந்த கால தோத்திரங்களை மீண்டும் தெரிந்து கொள்கிறோம்.